ஹாய் மக்களே, வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டைம் பாடுறேன். பிரங்கினோ பார்க்குக்கு தான் வந்திருக்குறேன். இப்போ உள்ளுக்கு போயிட்டு பாப்பா என்னென்னு கண்டு அதுக்கு முன்னுக்கு ராட்சசன் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் உங்களுக்கு என்னென்ன இருக்குண்டு. வாங்க போய் பார்ப்போம். பார்த்தீங்களோ பார்க்க எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு என்ன? இதான் இந்த முன்பக்க தோற்றம் பார்க்குக்கு. இங்கே டூரிஸ்டாக வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பார்க்குங்க அப்படி ஃப்ரெங்கினோ பார்க் அதை நான் வடிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். நீங்கள் வழியாக பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட் அட்ரஸையும் கொடுத்து விட்றேன். நோர்வேல இருக்குது இது. இப்போ நான் உள்ளுக்கு போய் காட்ட போகிற வழியாக வாங்க. இப்போ இந்த வழியாக நாங்கள் உள்ளுக்கு செல்வோம். கடைசியாக வரைக்கும் அந்த சைட்டை காட்டேன். இப்போ நான் இப்போ போக்கி இந்த சைட்டை நான் காட்டிய சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இடங்கள் இது எல்லாம் இருக்குதுங்க. சூப்பராக இருக்கு. ஆனால் வேறு லெவலில் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு நான் ரொம்பவே ஒரு நல்லா இருக்கும். அவர்கள் கொண்டு இங்கே இதில் விட்டிங்கண்டா கொஞ்சம் சும்மா விளையாடி கொண்டிருப்பாரு. நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகளை. இப்படி என்ன ஒரு இதை வந்து உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாகவே எடுத்து நான் காட்டுறேன். பாருங்க அப்படி இருக்குண்டு சட்டப்படி இருக்குது. இல்லை சின்ன பிள்ளைன்ற இதுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லா இந்த இதுக்குள்ள இருக்கிற ஃபுல்லா இதுக்கு ஃபுல்லா சின்ன பிள்ளைங்க விளையாட்டு தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு நார்மலா காட்டுற பாருங்க இப்போ எப்படி இருக்காண்டு. சின்னாக்கள் விளையாட்டு இதெல்லாம் சின்னாக்கள்ல நல்லா இருக்குன்னு சின்னாக்களுக்கு இங்கே ஓகே. சில்ட்ரனுக்கு சட்டப்படி விளையாட்டு இருக்கு. அவர்கள் விளையாடுவார்கள். பார்த்தீங்களா சில்ட்ரன் இது ஃபுல்லாகவே சில்ட்ரன் சின்ன பிள்ளை எவ்வளோ வயசான ஆக்கள் விளையாடலாம். இங்கே பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களோ சட்டப்படி இருக்கு. இப்போ நான் எந்த தம்பியாக்கள் வந்தேன். பார்த்தீங்களா ஆக்க என்ன சின்ன வண்டி விளையாடி கொண்டிருக்கிறோம். ஓ இது இருக்கு. நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். அப்படியே மற்ற பக்கம் போய் மற்ற இடத்த ஒரே இடத்துக்குள்ளேயே கணக்கு வேறு செக்ஷன் இருக்கு. ஒன்றை நான் அதை உனக்கு அப்டேட் தாரோம். இப்போ நாங்கள் அடுத்த போவோம். அப்படியே நாங்கள் இப்படியே இதால் இப்போ முடிச்சு கொண்டு நாங்கள் நேராக அப்படியே அந்த சைட்டுக்கு போக போகிறோம். வாங்க அப்படி கண்டு சட்டப்படி இருக்குது. இந்த மரங்கள்லாம் அப்படி இருக்கு பாருங்க. வேற லெவல் சூப்பர். சட்டப்படி இருக்கு இந்த இடத்த பார்க்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சட்டப்படி தான் இருக்குது. வேற லெவல்ல இருக்குது. இங்கே வந்தால் நாங்கள் இப்படி தொட்டு எடுத்து நாங்கள் வரலாம். அது முன்னுக்கு நிற்கிது. நான் என்டர் பண்ணுற வாசலில் இருக்குது. நீங்கள் இங்கே 30-40 கொரோனா அதில் போனால தான் அப்பல் பேயால் பே பண்ணிட்டு எடுத்து கொண்டு வரலாம். உங்களுக்கு நடக்க கொஞ்சம் கஷ்டமாண்டா. ஓகே இப்போ தொடர்ந்து நாங்கள் அங்கே போவோம். வாங்க முன்னுக்கு போய் காட்டுறோம் எப்படி இருக்குண்டு இந்த சைட்டெல்லாம். ஆனால் இந்த மரங்கள்லாம் சுமையாக இருக்கும். என்ன பயங்கர குளிர்ச்சியாகவும் இருக்கும். வெயில் காலங்களில் ஓகே தான். சட்டப்படி வேறு லெவலில் இருக்குது. நான் அப்படி வீடியோ நான் உங்களுக்கு கரெக்டாக எடுத்து அப்படியே அப்டேட் பண்ண போகிறேன். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. பாருங்க இங்கே நோர்வேக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட்டுக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த பார்க்குக்கு வாங்கோ. திரும்பி நான் சொல்கிறேன். இந்த பார்க்குன்ற அட்ரஸ் இந்த பார்க்குன்ற நேம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்து விட்றேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்.
இங்கே இருக்கிற எல்லா சிலைகளும் கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளாம் எடுத்து போடணும் வீடியோவில். கண்டிப்பாக இங்கே வந்திருக்க மாட்டீங்க. அதனால கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்களோ இதுக்குள்ளே போகலாம். நான் இப்படி இங்கேருந்தே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அப்படி கண்டு பார்த்தீங்களோ இந்த இடத்த நான் தொடர்ந்து நேராக போகிறோம் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கால பக்கம் தான் இந்த சைடு போயிட்டு நாங்கள் அந்த சைடு வருவோம். இப்படியே பார்த்தீங்களோ வினோதமாக இருக்குது. சட்டப்படி இருக்குது எல்லாம் வேற லெவலில் இருக்குது. என்ன சூப்பராக இருக்கு பார்த்தீங்களோ சிங்கங்களை இதெல்லாம் பார்த்து பர்கமன் கொடுக்குறதில்ல. இது நோமல் தானே, சில தானே, எல்லாம் எடுத்து போடுறானே வீடியோவில். அதனால இது விமர்சிப்பதை கொண்டும் இல்லை. ஆனால் நம்மளா எடுத்து போடுறது நல்ல எல்லாருக்கும் தெரியத்தானே வேணும் வீடியோக்கள். சாரி சிஸ்டர். பார்த்தீங்களா சட்டப்படி இருக்குது. இப்படியே ஃபுல்லாக எல்லாம் சட்டப்படி வேறு லெவலில் இருக்குது. சட்டப்படி இருக்குது. நான் காட்டுறேன் வாங்க, தொடர்ந்து இப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா கீழ் பக்கம் நீர் மாதிரி எல்லாம் வெட்டி சட்டப்படி செஞ்சுக்கணும். இப்படி இருக்கு. தண்ணியோட சேர்ந்து கீழே சுற்றி பார்க்கலாம். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க இப்படி தொடர்ந்து இப்படியே போ. நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்கு. இது கொஞ்சம் பெரிய பார்க் தான். வாரம் நீங்கள் ரெடியாக வாட்டர் பாட்டில் எடுத்துக்கொண்டு ரெடியாக வாங்கும். இங்கே இருந்து சாப்பிட்டு இங்கே எல்லாம் செய்யலாம். சிங்கத்தை பாருங்க, சிங்கம் நிற்கிறீங்க. இங்கே ஒரு ஆள் நிற்கிறாருங்க, நம்மட சிமோல் சன்ஸ். இங்கே பாருங்க தண்ணியெல்லாம் பட்டி கீழே வாத்தெல்லாம் நிற்குது. வீடு எடுக்கு இங்கே அக்கா நீஞ்சிட்டீங்க பார்த்தீங்களா. வாங்க அப்படியே திரும்பி நாங்கள் தொடர்ந்து போவோம். தொடர்ந்து இப்படியே போவோம். அந்த தண்ணி வாயுது இடத்துல அது சூப்பராக இருக்குது. போட்டோ லோக்கா கொடுக்குது. நான் காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்கண்டு. சட்டப்படி இருக்குது பார்த்தீங்களோ. சட்டப்படி இருக்குது. இதெல்லாம் சட்டப்படி தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு இப்படியே போயிட்டு இங்கே ரோஸ் எல்லாம் வச்சுருக்கு. அதையும் ஒரு படம் கொண்ட அப்படியே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ரோஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் தான் லேடிஸுக்கு. ரோஸ் வச்சுக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்களோ. இன்னும் அங்கால போட்டு இங்கே போய் எடுத்துக்கொண்டு வர வீடியோ நேர இப்படியே நாங்கள் தண்ணி பாயிற இடத்துக்கு போகிறோம். இங்காலையும் போகலாம். தொடர்ந்து இதை பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவில் என்னென்ன காட்டுறமோ காட்டுறேன். ஏன்னா டைம் கொஞ்சம் மட்டும் இருக்குது. நான் கொஞ்சம் பிந்தி வந்துட்டேன். பாரா நீங்கள் திறங்கலாம் வந்து நின்று காலமாக வந்தீங்கன்னா சுற்றி வந்து வடிவாக பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தபடியாக எல்லா இடம் கொண்டு போய் வீடியோ எடுத்து காட்டலாமே இருக்கு என்னால். ஏன்னா வந்தது பிஞ்சு. இது ஃபுல்லாக ரோஸ் பாருங்க, காஷ்மீர் ரோஸ் மாதிரி. இங்கே ரோஸாக வச்சுருக்கணும் பார்த்தீங்களோ. இங்கே பாருங்க எல்லாம் ஃபுல்லாக ரோஸ். இந்த இடத்த பார்த்தாலே வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக ரோஸ், இல்லைன்னா ரோஸாக தான் இருக்கு. இங்கே கூடுதலாக லேடிஸ் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம். சட்டப்படி இருக்குது பார்த்தீங்களோ. ஃபுல்லாக ரோஸ். இது ரோஸ், அது ஒரு பிங்க் ரோஸ், இந்த ஒயிட் ரோஸ் வெரைட்டியாக வச்சுருக்கீங்கன்னா சட்டப்படி இருக்குது. இந்த இடத்த பாருங்க அப்படி இருக்குன்னு. ஆயே
சொல்லவே தேவையில்லை என்ன சட்டப்பேர் இருக்குல்ல ஜூம் பண்ணியே காட்டுறேன் அந்த மரங்கள் இந்த இது இப்போ நான் இந்த குடியுணவுக்கு இந்த தண்ணி வாயிற இடத்துல தான் காட்ட போகிறோம். அப்படி இருக்கேன் அப்படி சுற்றி காட்டுறோம் ரொம்ப அப்படி இருக்கேன். பார்த்தீங்களா வந்தீங்கன்னா கரெக்டாம இந்த இடத்துக்கு வாங்குவோம் வந்து பாருங்க சொல்லவே தெரியல அந்த மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு சுற்றி போட்டு மற்ற இடங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் காட்டுவேன் பாருங்க அப்படி இருக்கேன். மரத்து கீழே இருக்கிற இங்க பாருங்க இந்த இது இந்த சிப்பங்கள் எல்லாம் இங்க தண்ணி இதுக்குள்ள விட்டு அப்படியே இதுக்கு சிப்பங்கள்லாம் வச்சு கட்டிக்கணும் வடிவா இருக்கு வடிவா இருக்குது கட்டிக்கணும் வடிவா இருக்குது பாத்தீங்களா. இதை முடிச்சு கொண்டு சுத்தி நான் இப்ப காட்டி போட்டு அப்படியே முடிச்சு கொண்டு மேல போகணும் மேல அப்படியே காட்டுறோம் பாருங்க. இந்த வீடியோ ஒன்றும் எடிட் பண்ணலையா எடிட் பண்ணாதான் முடிஞ்ச வரைக்கும் போடுவேன் நேச்சுரலாக அப்படியே எடுத்து அப்படியே போட போறோம் பாருங்க செம்மையா இருக்குது பாத்தீங்களா சட்டப்படி இருக்குது எல்லாம் காட்டுறோம் பாருங்க சுத்தி சட்டப்படி இருக்குது பாத்தீங்களா எல்லாம் சிற்பங்கள்லாம். இது சட்டப்படி இருக்குண்ணா தண்ணி வேற லெவலில் இருக்கு என்ன சூப்பராக இருக்கு. மறந்துடாம தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்கோ. 100 ரூபாய்க்கு வந்தா ஒஸ்லோக்கு வந்து இங்க கண்டிப்பா வாங்கும். மறக்காம இங்க வந்து இது எல்லாத்தையும் பார்த்து செல்லலாம் சூப்பராக இருக்கு. ஆனால் நாங்கள் இதுக்கு போகிறதுக்கே இதுக்கு முன்கூட்டியே இதை ஜூம் பண்ணியே உங்களுக்கு காட்டுறோம். இங்கே அழகான தூரம் இருக்குங்க பார்த்தீங்களா சட்டப்படி இருக்குது. சூப்பரா இருக்குது. ஓகே இப்போ நான் இதை முடிச்சு கொண்டு நான் இப்போ மேலே போறேன் அதையும் காட்டுறேன் வாங்கோ தொடர்ந்து அதுக்குள்ள போவோம். இப்போ வாங்க நாங்கள் இப்போ மேல் பக்கம் போவோம். மேல் பக்கம் போய் காட்டுறேன் எப்படி இருக்கண்டு இப்படி அதை முடிச்சு கொண்டு இப்படியே நான் மேலே ஏறுறேன். மேலே ஏறி உங்களுக்கு காட்டுறேன் வாங்கோ எப்படி இருக்குதுண்டு மேல் பக்கங்கள் என்ன இருக்காண்டு அப்படியே பார்த்து கொண்டு போவோம். பார்த்தீங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வச்சுக்கணும் ரோஸ் எல்லாம் மடிவாக வச்சுக்கணும் வர ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் வந்து போட்டோ எடுத்து கொண்டு போகலாம். வா சூப்பராக இருக்கு சட்டப்படி இருக்கு பார்த்தீங்களா. நிறைய கொஞ்சம் சிற்பங்கள் இருக்கு அதெல்லாம் மேலே போய் தான் பார்க்கணும் வாங்க. வயசு வந்தாக்களும் கொஞ்சம் கலைக்கும் மற்றும்படி மற்றாக்களுக்கு ஓகே தான். இந்த இதுல எல்லாம் வந்து 2 போட்டோ எடுக்கலாம் நீங்க இடம் எல்லாம் இங்க பாத்தீங்களோ சூப்பரா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இதுல காட்டுறேன் இப்படியே பார்த்து கொண்டு வரோம் சுற்றி வேற காட்டுறோம் பாருங்க அப்படி கண்டு காத்துட்டு அப்படி மேலே போவோம். இனி இப்படி ஒவ்வொரு படியாக மேலே போகலாம் இப்படி ஏதாவது வரை போவோம். அப்படியே மேலே போய் மேலே இருக்கிற சிப்பத்தை என்ன இருக்குன்ட்டு பார்த்து கொண்டு வருவோம். பார்த்தீங்களோ நான் கிட்ட வந்துட்டேன். அதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் இதில் இருக்கலாம் 2 சைடுக்கும் அதுலேயும் தண்ணி ஓட விட்டுருக்கணும் படியா இருக்கு. இது கூட இதான் அந்த சிப்பங்கள் மேலே கிட்ட ஜூம் பண்ணி காட்டும் படியா இருக்கு சட்டப்படி தான் இருக்கு பார்த்தீங்களோ. இன்னும் கொஞ்சம் படி ஏறி தான் மேலே போகணும். இப்படி ஏறி மேலே போகணும் காட்டுறேன்.
அதில் அப்படியே இந்த வாசலால் மேலே போய் சுத்த வர காட்டு. எவ்வளோ பெரிய இடம், இப்படியே சுற்றி கொண்டு போகலாம். காட்டுறேன் நான் மற்ற பக்கத்தால் போயிட்டு பார்த்தீங்களா. இதுதான் அந்த இது என்ன சாப்பிட்டு ஒரு ஆக்களை சிப்பமாக அப்படியே வச்சு இப்படி செஞ்சிருக்கிறோம். ஆக்களையே இப்படி சிப்பமாக வச்சு இதுன்ட்டு மேலே போய் இதையும் பாடி இருக்கு. நல்லா மேலே போகலாம். மேலே போயிட்டு மேலுக்கு வந்துட்டேன். இதான் ஃபைனலாக கடைசி இடம் பார்த்தீங்களா. மேல் பக்கத்துக்கு பின்தொடங்கி கீழையும் போகலாம். அப்படியே இங்கால எல்லாம் சிப்பம் இருக்குது. ஒவ்வொரு எல்லாம் சிப்பம் தான் புள்ள பார்த்தீங்களோ. அப்போ இங்கே இதால் வந்து நான் பார்த்தீங்களோ வந்துட்டு இப்போ இதால் போய் இதுக்கால இப்போ கீழே போகும். செம்மையா இருக்குல்ல இது. ஸோ பியூட்டி பியூட்டியில் அழகாத்தான் அழகுதான். ஓகே ஓகே இப்போ முடிஞ்சோட நான் கீழே போவோம். அதான் அடுத்த வாசலாக கீழால போய் பாருங்க. இதெல்லாம் மரமா அப்படியே வச்சுருக்கேன். நீட்டாக இருக்கு. அது தாஜ்மஹால் போன மாதிரி, தாஜ்மஹால் மாதிரி இல்லை, தாஜ்மஹால் போன மாதிரி கணக்குறம் ஒரு நீட்டாக நடக்கணும் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்களா. இப்படி இது ஒரு நாளைக்கு பத்தாது. இது வீடியோ எடுத்து போடுற கணக்கு இடம் இருக்கு. இன்றைக்கு மேக்சிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போடுறேன் வீடியோ. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக காணாது. அங்கே மட்டும் அந்த சிலையை மட்டும் போயிட்டு அங்கேயும் போகணும். இப்படியே போயிட்டு காட்டுறேன். இங்கே எல்லாத்துலேயே வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இருக்குது இந்த லோகோ சூப்பர். பெரிய பார்க் ஒரு சுத்தரே இருக்குது. காட்டுறேன் நான். அதுக்கு போட்டு அப்படியே அடுத்ததை டேர்ன் அடிச்சுக்கணும். இங்கெல்லாம் வந்து மற்ற இடத்த காட்டுறேன். இப்போ இந்த படி மாதிரி இருக்கு. கொஞ்சம் நடந்து தான் போகணும் மேலே ஒரு இப்படி போயிட்டு எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தானே போய் பார்ப்போம் என்ன இருக்கு மேலே. எப்படி ரெண்டு பண்ணியாக இருக்கு. இப்போ அங்கே போயிட்டு பேக்ரவுண்ட் வியூவை பார்க்க சூப்பராக இருக்கு. நாங்கள் வேறு லெவலில் இருக்கு. இல்லை பார்த்தீங்களோ. இதுதான் ஆக்கள் இந்த சிப்பத்தையே அப்படி சுற்றி ஒரு ரவுண்ட் மாதிரி லோகோ மாதிரி வச்சிருக்கிறேன். மடியாக இருக்கு. சூப்பராக இருக்கு. இப்போ இது முடிச்சிட்டோம். கீழே இருக்கோ தெரியலண்ணா. கீழ்ப்பக்கம் இதோட முடியுது. இந்த சைட்டுக்கு இனி சுற்றி தான் பார்க்கும் ரவுண்ட் சைட்டுக்கு. இதோட கடைசி சென்ட்டுக்கு இந்த படத்து சைட்டுக்கு வந்துட்டேன். இனி சுத்தர மற்ற சைட்டுக்கு ஒரு சைட் தான் பார்த்தேன். இன்னொரு சைட் இருக்கு. அதுக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கீழுக்கு இப்படி இருக்கு. இதில் கீழ்ப்பகுதிக்கு பார்த்தீங்களோ. இதில் கீழேயும் போகலாம்னு நினைக்கிறேன். காடு அப்படியே போயிட்டு கீழே வருவோம். ஆனால் பின் சைட்டை பாருங்க அப்படி கண்டு. சூப்பராக இருக்கு. இதான் நாங்கள் வந்த சைட். அங்கே இப்போ நான் அந்த கோபுரம் பின்னுக்கு ஒரு கோபுரம் தான் பாருங்க. அங்கே போகணும் நான் நார்மலாக. அதுக்கு முன்னுக்கு போகணும். அங்கே தான் நான் என்டர் வாசல் இருக்குது. இப்போ இது மட்டும் நடந்து வந்துருப்பேன். பார்த்தீங்களா அவ்வளோ தூரம். ஓ சூப்பராக இருக்கு. ஓ இப்போ நாங்கள் கீழேயும் போகும்பாங்க. இப்படியே கீழே போகும்பாங்க. இதில் நடந்து இப்போ நாங்கள் இப்படியே கீழே போவோம். கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்பகுதியே.
பாத்தீங்களா? இப்படி வந்து ரோட்டுக்கு வெளி பக்கத்தாலையும் போகலாம், நாங்கள் வெளிப்பக்கத்துக்கும் போகலாம். அப்படி இதாலையும் அங்கேருந்து வந்து இப்படி இதாலையும் வெளியே வரலாம். நீங்கள் அங்கால இருக்கிறார்கள் கண்டிப்பா திருப்பி போயே ஆகணும், வர வழி இல்லை. இது இது வந்து பின்பக்கம், நீங்கள் அதில் வந்து பின்பக்கத்தாலையும் போகலாம். பின்பக்கத்தாலையும் போகலாம் நினைக்கிறேன். அதில் வந்து இப்படி பின்பக்கத்தாலையும் போகலாம். அந்த கடைசி பின்பகுதி சைட் அப்படியே இருக்குல்ல, பார்த்தீங்களா? சுற்றி காட்டுறேன். இடம் இப்படி போகலாம். இந்த சைடுக்கு போறீங்களும் இந்த ஆள் அப்படி போய் முன்பக்கத்துக்கு போகலாம். இந்த சைடு போறாக்கள் வேலை பக்கத்தால இந்த பக்கத்துக்கும் போகலாம். இப்படியே போய் முன்பக்கத்தாலையும் போகலாம், அப்படியும் போகலாம். ஆனால் இன்றைக்கு ஃபுல்லா என்னால் எடுத்து வீடியோ போட இயலாது. முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு வீடியோ எடுத்து அடுத்த அப்டேட்ல உங்களுக்கு கண்டிப்பா தரேன். மறக்காம ராஜ்கிஷன் யூடியூப் சேனல் லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் காய்ஸ். அதோட இந்த வீடியோவை இதோட நான் முடித்துக் கொள்ள போகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்கள் ராஜ். பாய் பாய்.